ஸ்ரீமத் பகவத்கீதை சாங்கிய யோகம். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு, அர்ஜுனா, வேதங்களில் முக்குணங்களின் செயல்களான போகங்கள் அதனுடைய சாதன முறைகள் தான் சொல்கிறாங்க. நீ அந்த போகங்களில் வரக்கூடிய சாதனங்கள்லேருந்து பற்று கொள்ளாதவனா, மகிழ்ச்சி துயரம் ரெண்டுலேயும் ஈடுபடாதவனா, யோகக்ஷேமங்களில் ஆட்படாமல் இருந்தது உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்றார். திரைகுண்ய விஷயா அப்படின்னா சத்துவ, ரஜஸ், தமஸுங்கிற 3 குணங்கள். நிஸ்திரய குண்யா அப்படின்னா மமதை, ருசி, பயனில் பற்று அப்படி சொல்கிறாங்க. யோகக்ஷேமன்னா இதுக்கு முன் பெறாததை பெறுவது. யோகம்னா அது பெற்றதை காப்பாற்றுறதுக்கு பேர் க்ஷேமம். ஆத்மாந்த் அப்படின்னா மனம், புத்தி, புலன் இவற்றை வசப்படுத்தியவன். அர்ஜுனனா, நீ ஆத்மவாந்தா இருக்கணும் அப்படின்னு ஆணையிடுறார். எங்கும் நீர் பரவி இருக்கையில் ஒரு சிறிய நீர்நிலையினால் மனுஷனுக்கு எவ்வளவு பயன் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஞானவானாகிய அந்தணனுக்கு வேதங்கள்லேருந்து கிடைக்கிறது. அதாவது ஒரு பொருள் நிறையா கிடைக்கும்போது ஒரு சிறு பகுதி எங்கேயாவது கிடைச்சா, இப்போ உதாரணத்துக்கு கரும்பு நிறையா கிடைக்குது உதாரணத்துக்கு, அப்போது ஒரு துண்டு யாராவது கொடுத்தா வேணான்னுவாங்க. அது மாதிரி எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டின வரைக்கும் நீர் இருக்கும்போது கொஞ்சம் போகிற தண்ணியை பார்த்து யாரும் மயங்கிறதில்ல. அது மாதிரி ஒரு மனிதன் ஞானவானாக இருந்து இருக்கக்கூடிய அந்தனுக்கு வேதங்களில் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. கிணத்துல தண்ணி இருக்குது, அது சின்ன அளவில் இருக்குது, ஆனால் அதிகமாக பயனாகுது. ஆனால் எல்லா இடத்துலையுமே நல்ல தண்ணி நிறையா இருந்ததுன்னா அந்த கிணத்தை யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி அஞ்ஞானிக்கு தான், ஞானம் இல்லாதவங்களுக்கு தான் வேதத்தினால பலன் உண்டு. பிரம்ம ஞானம் பெற்றவர்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது. பிரம்ம ஞானத்தோட பெருமை புரிஞ்சுக்கணும். அடுத்த 2 ஸ்லோகத்தில் கர்மயோகத்தின் சொரூபத்தை, அர்ஜுனன் கர்மயோகத்தில் நின்று கடமையாற்ற வேண்டிய அவசியத்தை பகவான் எளிமையாக சொல்கிறார். உன் கடமை செயல் செய்கிறது, அது பயன்களில் உனக்கு உரிமை கிடையாது. ஒரு செயலை ஒரு மனுஷன் பயன்கள் கோரத்துக்கு எவ்வளோ காரணமாக இருக்கோ அதே அளவுக்கு செயல்படாமல் இருக்கிறதும் தவறு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ செயலின் பலனில் எப்படி மனிதனுக்கு உரிமை இல்லையோ அப்படி செயலற்றிருப்பதற்கும் அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. கர்மணின்னா வரணும், ஆசிரம்னா இயல்பு, சூழ்நிலைனா கர்மங்களை குறிக்கிறது. செயலை பயனை எதிர்பார்க்காத. அப்போ உங்களுக்கு இது முரண்பாடாக தெரியும். என்னடா அது, செயல்படுன்னு சொல்கிறீங்க, பலனை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க.